ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே பேசலாம். நாங்கள் போய் மீன் வாங்கிட்டு வந்தோம். பாறை மீன் 1/2 கிலோ வாங்கிட்டு வந்திருக்குறோம். இப்போ பாறை மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். வச்சுட்டு அதை எப்படி கழுவுறதுன்னு பார்க்குறீங்க பாருங்கள். நான் கழுவிட்டு இருக்கிறேன். எங்கள் அத்தாக்காருக்கும் மீனுன்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க இப்போதைக்கு இங்கே தான் இருந்தாங்க. இப்போ இங்கே இல்லை, அவங்க தங்கச்சி வீட்டில் இருக்காங்க. எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறோம். மீன் வாங்கினா அவங்க நினப்பு தான் வரும். ஏன்னா மீன் விரும்பி சாப்பிட்றவங்க அவங்க மட்டும்தான். பாருங்கள், நல்லா உப்பு போட்டு நல்லா கழுவிட்டோம். மண்டை பகுதியில் இருக்கிற அசடெல்லாம் எடுத்துருவோம். எங்கள் அத்தைக்காருக்கு சின்ன வெங்காயம் போட்டு தான் புளிக்குழம்பு வைக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு மாதிரியாக செய்வாங்க, நான் ஒரு டேஸ்ட்டில் செய்வேன். 2 பேர்த்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். எங்கள் அத்தைக்காரு செய்கிறது வேறு டேஸ்ட்டில் இருக்கும், நான் செய்கிறதுல வேறு டேஸ்ட் இருக்கும். ஆனால் ஆக மொத்தத்தில் அவங்களுக்கு மீனுன்னா ரொம்ப பிடிக்கும். கழுவியாச்சு. மீன் குழம்பு நான் எப்படி வைப்பேன்னு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு நம்ம வறுக்க வேண்டியதை வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வெறும் எண்ணெய் சட்டியில் வரமல்லி நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுக்கணும். வரமிளகா, கொஞ்சமாக மிளகு, 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக ஜீரகம், சோம்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஒட்டுக்கா வறுக்கணும். மிளகோட வாசனை, வரமல்லியோட வாசனை, அந்த ஜீரகம் எல்லாம் தனியாக ஸ்மெல் வரும். கருக விட்டுறக்கூடாது. கருக விட்டோம்னா குழம்போட டேஸ்ட்டே மறந்து. வெந்தயம் கருகக்கூடாது. எல்லாமே லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டோம்னா இன்னும் வாசமாக இருக்கும், குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்படி தான் செய்வேன். ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். அதே எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு கைப்பிடி வெங்காயம், 2 தக்காளி நல்லா புளிஞ்சு விட்டுருங்க. நல்லா புளிஞ்சு விட்டு போடுங்க. எல்லாத்தையும் ஒட்டுக்கா ஒரு வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் தேங்காய், அந்த குழம்பு எந்த அளவுக்கு வேணும் தேங்காய் ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. நம்ம எல்லாத்தையும் வதக்கி விட்டு அரைக்கிறதுனால மீன் குழம்பு அவ்வளோ நல்லா இருக்கும். இதுலேயே காரத்துக்கு மிளகாத்தூள், ஏற்கனவே நம்ம வரமல்லி மிளகு இதெல்லாம் போட்டிருக்கிறோம். அதனால உங்களுக்கு மீன் குழம்பு கொஞ்சம் காரமாக வச்சுருந்தா நல்லாயிருக்கும். புளிப்பு காரம் இருக்கணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், மல்லித்தூள் 2 ஸ்பூன் நல்லா ஒட்டுக்கா கலக்கி விடுங்க. ஒட்டுக்கா நல்லா வதங்கணும். நம்ம மசாலாலாம் இதுலேயே நம்ம வதங்கிறதுனால குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு சொல்லுங்கள். நான் மேக்ஸிமம் இப்படி தான் வைப்பேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணோன்னா நம்ம இதையும் அரைச்சிடலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த மசாலாவையும் அரைச்சிடலாம். 2த்தையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். வாங்க, இப்போ ஒரு கடாயை வச்சுட்டோம், குழம்பு சட்டி வச்சுட்டோம். அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். மீன் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். மதக்க இப்போ எண்ணெய் காஞ்சணும். வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம்ல வரமல்லி, அப்புறம் தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் ஒட்டுக்கா அரைச்சிட்டு வந்துட்டோம். நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் இந்த மசாலாவை கொட்டுவோம். தண்ணி கலந்து ஊற்றிக்கலாம்.
நம்ம எல்லாமே இதுலேயே அரைச்சி விட்டுறதுனால நம்ம எந்த இதையும் சேர்க்க வேண்டியதில்லை. மிளகாத்தூள் மல்லித்தூள் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. குழம்பு மட்டும் கொதிச்சா போதும். இந்த மசாலா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம புளி ஊற்றணும். புளியை நல்லா கரைச்சி வச்சுக்குவோம். மிக்சியில் இருக்கிற இதையும் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ திக்காக வேணுமோ தண்ணி அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வச்சாதான் சுண்ட சுண்ட நல்லா இருக்கும். எப்போதுமே மீன் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வச்சு சுண்ட சுண்ட வச்சு சாப்பிடுங்க. அதோட மனமே நல்லா இருக்கும். டேஸ்ட்டும் சுண்ட சுண்ட தான் அவ்வளோ தேவா மருதமாக இருக்கும். இப்போ தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். நம்ம எல்லாத்தையும் வதக்கி விட்டு செஞ்சதுனால அந்த வரமல்லியோட ஸ்மெல்லும் மிளகோட ஸ்மெல்லும் குழம்புல நல்லாவே தெரியும். இப்போ உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம புளியை ஊற்றிடலாம். நம்ம புளியை ஊற்றுறோம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மீனை போடுவோம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மீனில் நம்ம மசாலா ஏற்கனவே மஞ்சத்தூள் மிளகாத்தூள் புளி உப்பு எல்லாம் மீனில் போட்டு பெசரி வச்சுருக்குறோம். அந்த மீனை குழம்புல கொதிக்கிற குழம்புல ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுடலாம். மெதுவாக போடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு போடுங்க. அப்போ தான் குழம்பு இதாக மூடி வச்சுருங்க. மூடி வச்சோடனே ஒரு 10 நிமிஷம் கொதித்தோடனே கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிக்குது. மீன் குழம்பு மாங்காய் போடாமல் எப்படி? நம்ம மாங்காய் போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு பார்ப்போம். மாங்காய் போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மீனும் நல்லா வெந்திருக்கு. பாருங்க, நல்லா வாசமா இருக்கு. இதை சுண்ட சுண்ட நல்லா இருக்கும். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தூள் போட்டுடலாம். நம்ம எப்போதுமே இப்போ மீன் குழம்புக்கு 2 பச்சை மிளகாய் கீரி போட்டால் நல்லாயிருக்கும். ஊற ஊற நல்லாயிருக்கும். தண்ணி சாதத்துக்கு நான் 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதிலேயே வெந்துடும். இப்போ சூடான சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.